Hello, good morning. Is my voice audible? Good morning, sir. Audible. So let's start our today's class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to learn the continuation of our last topic, which is Ansible. So last class நம்ம Ansible ரொம்ப அதிகமா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஜஸ்ட் நம்ம ப்ரீ ரெக்வசைட்ஸ் தான். ஸோ ஒரு மிஷின் எப்படி கனெக்ட் ஆகுது, வாட் இஸ் கீ பேஸ் அண்ட் பேஜென்ட்னா என்ன, அந்த மாதிரி டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சேம் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் we are going to learn Ansible. இந்த Ansible மெயினா நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் Ansible என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிளே புக்ஸ் தான். இந்த அடாக் கமாண்ட்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த அடாக் கமாண்ட்ஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ப்ரீ ரெக்வசைட். ஸோ ப்ரீ ரெக்வசைட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த அடாக் கமாண்டை சிங்கிள் டாஸ்க்னு சொல்லலாம். சிங்கிள் டாஸ்க். அப்ப மீனிங் நீங்க ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா, ஒரு வச்சு நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்களா, அப்போ உங்களுக்கு அடாக் கமாண்ட் ஒரு சிங்கிள் டாஸ்கா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணு, அது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் டாஸ்கா பண்றதுக்கு we can use அடாக். நான் எப்பவுமே யாருமே சிங்கிள் டாஸ்கா எழுதவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வில் பி யூசிங் பிளே புக்ஸ் ஒன்லி. அப்ப Ansibleனாலே நம்ம மைண்டுக்கு வர போறது பிளே புக்ஸ் தான். அப்ப பிளே புக்ஸ் எழுத தெரியுமா அப்படின்றதான் கேட்பாங்க. நம்ம பிளே புக்ஸ்ல YAML அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு லேர்ன் பண்ண போறோம். Let us understand what is YAML and நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் பிஃபோர் தட், ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் மை சர்வீஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கனெக்ட் பை Ansible master. Hold on. Copy the public IP address. ஸோ Ansible நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறது பேஜென்ட் வச்சு தான். அப்போ நீங்கள் டேரெக்டாக நார்மலாக எப்பவுமே லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பேஜென்ட் ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு, பேஜென்ட்ல உங்களோட கீலாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ ஒரு மிஷின் ஒரு கீழ இருக்குன்னா எல்லா கீயும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு, இப்போ என்னோட கீ நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஜென்ட்ன்றது எப்பவுமே எனக்கு சைடில் இங்கே ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கும், ரன்னிங்ல இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம போய் புட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ புட்டி யூஸ் பண்ணிட்டு லெட் மீ பேஸ்ட் மை மாஸ்டர்ஸ் ஐபி அட்ரஸ். SSHல auth allow agent forwarding open yes. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸ், யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் போல்ட் 14 இஸ் ஃபைன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிளே புக் எழுத போறோம். இந்த நம்ம புட்டி யூஸ் பண்றது ரொம்ப ரேர் தான். ஜஸ்ட் ரன் பண்றதுக்கு மட்டும் தான் புட்டி யூஸ் பண்ணுவோம். நம்ம கோட் அடிக்கிறது எல்லாமே தனியா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு EC2 மெஷின். ஸோ EC2 iPhone யூசர். ஸோ லெட் மீ லாகின். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு Ansible ஒர்க் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். Ansible all -i slaves.txt -m ping அப்படின்ற ஒரு அடாக் கமாண்ட் நான் கொடுத்தேன்னா என்னோட 3 ஸ்லேவையும் அது போய் கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துச்சுன்னா, ஸோ 3 ஸ்லேவையும் கனெக்ட் பண்ண முடியுது. அப்ப நீங்க நம்ம பிரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அதனாலதான் பிரைவேட் ஐபி அட்ரஸ் மாறாம இருக்கனால கரெக்டா ஒர்க் ஆகுது. எஸ், நம்மளோட ஸ்லேவ்ஸ் டாட் மீனிங் ஸ்லேவ்ஸ்ன்ற ஃபைல்ல நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிரைவேட் ஐபி அட்ரஸஸ். பப்ளிக் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு போய் நீங்க திருப்பி மாத்திர மாதிரி இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு பேஜென்ட் ரன்னிங்ல இல்ல ஐபி அட்ரஸ் மாத்தி கொடுத்துருக்கீங்க, இது ரெண்டுல தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். பேஜென்ட் ரன்னிங்ல இருந்தாலும் பேஜென்ட் கிட்ட நீங்க கீ கொடுக்காம இருந்திருப்பீங்க. அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி எரர்ஸ் யாருக்கு வருதுன்னா, இந்த இடத்துல கனெக்டிவிட்டியில தான் வருது. முதல் நாள் கரெக்டா ஒர்க் ஆயிடுது, அடுத்த நாள் தான் உங்களுக்கு தே ஹேவ் சம் இஷ்யூஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்மளோட செட்டப் நம்ம திருப்பி நம்ம ரீக்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ Ansible முழுக்க நம்ம லேர்ன் பண்ண போறது மாடியூல்ஸ். அப்ப மீனிங் Ansibleல ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டைரக்டா எடுத்த உடனே கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. என்ன டூல் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஜென்கின்ஸ்ல பிளகின்ஸ் அப்படின்னு பாப்பீங்க, அந்த பிளகின்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கம்பெனிக்கும் அவங்க பிளகின்ஸ்ன்றது டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி ஜென்கின்ஸ்லயும் மாடியூல்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும் டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் அந்த ரெக்வயர்மெண்ட். ஆனா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற மாடியூல்ஸ் என்னது, இந்த எம்ன்ற மாடியூல், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ட்ன்ற மாடியூல். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். ஆப்ட்ன்ற மாடியூல் இதெல்லாம் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாடியூல்ஸ். இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண ஃபேமஸான மாடியூல்ஸ் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். பட் ஸோ இந்த ஆல் மாடியூல்ஸ் லிஸ்ட்ல நம்ம எல்லாமே படிக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்டான மாடியூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம என்னென்ன மாடியூல்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாக் கமாண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வி ஹேவ் லேர்ன்ட்
ஒரு 3 மாடியூல் நம்ம பார்த்தோம். எம், நெக்ஸ்ட் சர்வீஸ், நெக்ஸ்ட் நம்மளுக்கு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 மாடியூல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எம், சர்வீஸ் அண்ட் காப்பி, ரைட்? ஸோ இப்போ இந்த 3மே நம்ம தனித்தனியா ஒரு கமாண்டா அடிச்சோம். அடாப் கமாண்ட்ல அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, சிங்கிள் கமாண்ட்ஸ், சிங்கிள் டாஸ்க்குக்காக யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் தான் அடாப் கமாண்ட்ஸ். பிளே புக்னா என்னன்னா, இந்த 3 கமாண்டையும் ஒரே ஃபைல்ல நீங்க எழுதி வச்சால் அதுதான் பிளே புக். அப்ப பிளே புக் எதுல எழுதுவாங்கன்னா நம்மளுக்கு யாமல் எழுதுவாங்க. ஸோ யாமல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னே சொல்லலாங்க. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானலாம் கிடையாது. ஸோ பைத்தான் மாதிரி பவர்ஃபுல்லான லாங்குவேஜ்லாம் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வேர் த டேட்டா இஸ் பீங் ஸ்டோர்ட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட், அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டாவை இன்டர்சேஞ்ச் பண்றதுக்காக we can use YAML. YAML வேணாம்னு நினைச்சீங்கன்னா JSON யூஸ் பண்ணலாம். JSON வேணாம்னு நினைச்சீங்கன்னா XML அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம Ansibleன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் YAML தான் ஒர்க் ஆக போகுது. அதனால நம்ம YAMLன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, so let's understand what is YAML. It's a programming language mainly used for data being transmitted, அவ்வளவுதாங்க. ஸோ நம்ம கோடிங் அந்த மாதிரிலாம் பெரிய லெவல்லாம் பண்ண முடியாது YAML வச்சுட்டு. ஜஸ்ட் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. YAMLோட ஃபுல் ஃபார்மே என்னன்னா YAML ain't markup language. அப்போ அதோட ஃபுல் ஃபார்ம்லயே அதோட பேர் உள்ள இருக்கு, ரைட்? ஸோ YAML ain't markup language தான் இந்த YAMLோட ஃபுல் ஃபார்மே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வி ஹாவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம YAMLனா என்ன அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், YAML ஃபைல்ஸ் தான் நம்ம எழுத போறோம். அப்போ நான் எங்க போய் எழுதுறது? நீங்க VI எடிட்டர்லயே இங்கே நீங்க எழுதலாம் YAML ஃபைல்ஸ் எல்லாமே. ஆனா அது VIன்றது கொஞ்சம் பழசு, அது நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஒரு மாடர்ன் ஐடி நம்ம யூஸ் பண்ண போறோம். இட் இஸ் கால்ட் அஸ் Visual Studio Code. இந்த Visual Studio Codeன்ற அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய டூல்ஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவாப்ஸ்ல அங்கங்கே இங்கெல்லாம் கோடிங்லாம் அடிக்க போறோமோ, இல்லை ஒரு ஃபைல் எடிட் பண்ண நினைக்கிறோமோ, அப்ப நீங்க Visual Studio Codeன்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையே Visual Studio Code வேணாம், Notepad++ நான் யூஸ் பண்றதுனால இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். இது ஒரு ஐடி, ஒரு பிளேஸ் வேர் யூ கேன் எடிட் யுவர் கோடிங் ஆர் எடிட் யுவர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நிறைய இருக்கு, Atom, Sublime Text Editor, PyCharm, அந்த மாதிரி we have lot of alternatives. Visual Studio Codeன்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ். அதனால நம்ம Visual Studio Code அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி டவுன்லோடட். ஓகே, let's wait for a few seconds. Slow. கிட்ட நான் ஆல்ரெடி ஒரு பேக்கப் ஃபைல் இருக்கும், பட் ஸ்டில் ஐ டெலீட்டட். அதனால தான் இப்போ திருப்பி நம்ம டவுன்லோடிங். ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே கேன் டைரக்ட்லி ஓப்பன் யுவர் ஃபைல். இது ஒரு 70 MBக்கு ஒரு குட்டியா ஒரு அப்ளிகேஷன் தான், ரொம்ப பெருசா நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகாது. ஒரு சின்ன லேப்டாப்ல கூட ரன் ஆகும், அந்த பவர்லெஸ்ஸான ஒரு லேப்டாப்ல கூட. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம செட்டப் அப்படின்னு ஓப்பன் பண்ணா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் அண்ட் நீங்க இங்க இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா Visual Studio Code will be installed in your computer, அவ்வளவுதான். ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க, எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். என்கிட்ட ஆல்ரெடி Visual Studio Code இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற Visual Studio Code நான் ஓபன் பண்ணிக்கிறேன், ரைட்? ஓகே, ஸோ நம்ம Visual Studio Code ஓபன் பண்ண உடனே you will be getting one second file, ஒரு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு ஃபைல் நான் எம்டி ஃபைலா கிரியேட் பண்றேன். ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல்னு கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்டியா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இல்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் சேவ்னு கொடுத்தாங்க, உங்களுக்கு பிடிச்சமான பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். என்ன பேர் சேவ் பண்ணலாம், இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படின்ற ஒரு பேர்ல .yaml அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் basic.yamlனு கொடுத்த உடனே எனக்கு இங்க YAML அப்படின்ற ஃபார்மேட்ல எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ஆட் ஆன் கூட நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் Ansible யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க Ansible நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Ansible அப்படின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வரும். இப்போ ரீசெண்டா இதுக்கு முன்னாடி Ansible ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அது என்னன்னா மைக்ரோசாஃப்டோடது Ansible எக்ஸ்டென்ஷன். ஆனா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டான், அதை தூக்கிட்டான். டெராஃபார்முக்கு இதே ப்ராப்ளம் தான். ஸோ எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு, அந்த எக்ஸ்டென்ஷனை தூக்கிட்டான். ஏன்னா Ansibleன்றது ரெட் ஹாட்டோட ப்ராடக்ட், நான் ஏன் எக்ஸ்டென்ஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெலீட் பண்ணிட்டான். டெராஃபார்மும் நமக்கு HashiCorpோட ப்ராடக்ட், நான் ஏன் எக்ஸ்டென்ஷன் தரணும்னு சொல்லிட்டு அவன் டெலீட் பண்ணிட்டான். அவன் ஃபர்ஸ்ட் அவன் தான் கொடுத்துட்டு இருந்தான் எக்ஸ்டென்ஷன்,
ரெண்டுமே அவன் தூக்கிட்டனால கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூஸ்னால இப்பதான் புதுசா ரெட் ஹேட் அவங்க கம்பெனி எக்ஸ்டென்ஷன் விட்டுருக்காங்க. அன்சிபிள் யாமல் ஸ்கீமா வெரிஃபிகேஷன் ஆட்டோ கம்ப்ளீட். இது இன்னும் ப்ரிவியூ ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்படின்னா பேட்டா ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதுக்கு பாருங்களேன், டவுன்லோட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 22,000 டவுன்லோட்ஸ் தான். ஆனா இதுக்கு முன்னாடி மில்லியன் கணக்கில் டவுன்லோட்ஸ் கொண்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு. அது இப்ப மைக்ரோசாஃப்ட் டிலீட் பண்ணிட்டனால இப்ப அன்சிபிள் அவனே ஒரு ஓன் எக்ஸ்டென்ஷன் விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு விட்டுருக்காங்க. இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒரு ஸ்டேபிள் ரிலீஸா வெளியில வருதுக்கு நீங்க வேணும்னா இப்போதைக்கு இந்த ப்ரிவியூ வெர்ஷனை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனா நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாதுங்க. நம்ம முழுக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு காப்பி கோட் ஃப்ரம் த டாக்குமெண்டேஷன். நம்ம இப்போ ஆல் மாடியூல்ஸும் டாக்குமெண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து தான் நம்ம கோடை நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ லெட் மீ செலக்ட் basic.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா ஒரு YAML ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா சில கமாண்ட்ஸ்லாம் அடிக்க போறேன். என்ன கமாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு அடாப்ட் கமாண்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம எம் சர்வீஸ் காப்பின்னு சொல்லிட்டு HTTPD இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு அதே ஸ்டெப்ஸை நான் மறுபடியும் பண்ண போறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடாப்ட் கமாண்ட்ல நம்ம பண்ண இந்த 3 ஆப்ரேஷனையும் இப்போ நான் பிளே புக்காக எழுத போறேன். எப்படி? ஸோ இட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசிக்கா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிவ் ஹோஸ்ட். ஹோஸ்ட்ன்றது நான் ஆல்னு கொடுத்துட்றேன். இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அன்சிபிள் ஆல்ன்ற ஒரு கமாண்ட் ரன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த ஹோஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். remote_user அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க யாரா கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு EC2 யூசராக நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ பிகம்ல நான் எஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த யாமல்ல முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த இன்டென்டேஷன், இந்த குட்டியார் கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப் தாங்க. இந்த கேப் எப்படி கொடுக்கலாம்னா, டேப்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் டேப், ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணாதீங்க, பிரஸ் டேப். ஸோ டேப்ன்ற பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா 1 இன்டர். இப்போ இந்த 3 லைனும் நமக்கு என்னன்னா ஒரு பேசிக்கான டிஃபால்ட் லைன்ஸ். இது எல்லா பிளே புக்லயும் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 3 லைன்ன்றத இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் அவர் டாஸ்க்? நான் இங்க போயிட்டு முதல் டாஸ்க் என்னன்னா எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூலை பயன்படுத்தி நான் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். என்ன பேக்கேஜ்? HTTPD. நான் என்ன பண்றேன், இந்த டாக்குமெண்டேஷன்ல எம்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு எம் மாடியூல் வரும். அந்த எம் மாடியூல்ல நான் எக்ஸாம்பிள்ஸ் போறேன். இங்க எக்ஸாம்பிள்னு போனா இங்க இருக்கும் பாருங்களேன். என்ன இருக்குன்னா, நமக்கு இங்க இப்படி ஒரு லைன் இருக்கு, இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அந்த எக்ஸாம்பிள் அப்படியே நான் பேஸ்ட் பண்றேன். இதுல கொஞ்சம் இன்டென்டேஷன் எரர் இருக்கு. மீனிங் இந்த 3 லைனை காப்பி பண்ணிட்டு, சார் காப்பினா என்னன்னா ஜஸ்ட் இதை டிராக் பண்ணிருக்கேன். டிராக் பண்ணோன்னா டேப் ஆட்டோமேட்டிக்கா இன்டென்டேஷன் ஆகும். இப்போ இந்த இன்டென்டேஷன்றது கரெக்டாக இருக்கு. ஸோ நீங்க எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, இப்போ எனக்கு இந்த இன்டென்டேஷன்றது கரெக்டா இருக்கு. அப்படின்னா நம்ம டாஸ்க்ல முதல் டாஸ்க் நம்ம என்ன பண்றோம்னா, இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி. இது ஒரு ஹெட்டிங் மாதிரி, நீங்க இங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ இங்க நமக்கு இந்த ஹெட்டிங் கரெக்டா தான் இருக்கனால இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சின்ற ஒரு ஹெட்டிங். நம்ம என்ன பண்றோம், எம்ன்ற ஒரு மாடியூல். நேத்து நீங்க அடாப்ட் கமாண்ட்லயே இந்த நேம் HTTPD ஸ்டேட்ன்றது இப்ப லேட்டஸ்ட் கிடையாது, நம்மளுக்கு தேவை பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கும். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், நேம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் கமாண்ட். நான் என்ன பண்றேன், அந்த அடாப்ட் கமாண்டே தான், ஆனா நான் இப்படி பிரிச்சு ஒரு பிளே புக்ல ஒரு YAML ஸ்டைல நான் எழுதி வைக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ இப்போ நம்ம முதல் மாடியூல் நம்ம பயன்படுத்தி எம் யூஸ் பண்றோம். நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இருக்கிற கோட் அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அன்சிபிள் ஃபுல்லாவே நமக்கு என்னன்னா இந்த மாடியூல்ஸ்ல பிளே புக்ல எப்படி எழுதுறது தான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, எம்ன்ற மாடியூல் நம்ம ஓபன் பண்ணியாச்சு. ஸோ ஓபன் பண்ணி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நான் என்ன கண்டிப்பா சர்வீஸ் பண்ண ஒன் செகண்ட், my internet is unstable.
எஸ், இப்போ வாய்ஸ் கரெக்டா இருக்குங்களா? Okay. Yes, okay, fine, super. So now let's continue our class. So நம்ம லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம்னா we have used எஸ், ஸோ நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ணியிருந்தோம். இட்ஸ் கால்ட் அஸ் எம் அப்படின்ற ஒரு மாடியூல். நம்ம லாஸ்டா பயன்படுத்துற நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அடாப் கமாண்ட் அதே சேம் ஸ்டெப் தான். இங்க நேம்ல நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி அப்படின்னு ஒரு ஹெட்டிங். அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூலை யூஸ் பண்ணி நேம்ல HTTPD இன்ஸ்டால் பண்ணு, ஸ்டேட்ல எனக்கு ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு இது இன்ஸ்டாலேஷன் பண்ணிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம HTTPD நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா சர்வீஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் அப்படின்ற மாடியூல் நான் சூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா ஐ கெட் அ டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள். இதுல நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா இப்போ நமக்கு இங்க சர்வீஸ் மாடியூலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது அப்படியே காப்பி நம்மளோட மெஷின்ல வந்து பேஸ்ட். இன்டென்டேஷன் ப்ராப்ளம், இன்டென்டேஷனை சரி பண்ணிருங்க, ஓவர். இப்போ அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் சர்வீஸ் HTTPD இஃப் நாட் ஸ்டார்டட், அதுதான் நம்மளோட ஹெட்டிங்கு. இப்போ என்ன பண்றேன், நேம்ல HTTPD, ஸ்டேட்ல ஸ்டார்டட், அவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரெண்டாவது கமாண்டையும் முடிச்சிட்டோம். இந்த நேம் HTTPD ஸ்டேட் ஸ்டார்டட் எல்லாமே நம்ம அடாப்ட் கமாண்ட்லயே பார்த்தது. என்ன பண்ணிட்டேன்னா திருப்பி அதே இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கேன். இந்த நேம் வேற, இந்த நேம் வேற. இது நம்ம என்ன சர்வீஸ் நம்ம சூஸ் பண்றது, இது ஒரு ஹெட்டிங். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க ஹெட்டிங்ல நீங்க என்ன பேர் வேணா எழுதலாம். இது எங்க டிஸ்பிளே ஆகுன்றத நான் காமிக்கிறேன். நம்ம ரன் பண்ணும்போது இட் வில் ஷோ எஸ். இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸுக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சர்வீஸ் ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. ஆனா இப்போ எனக்கு ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணணுமே. அப்ப நான் என்ன பண்றேன், நான் சர்ச் பண்ணிட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மாடியூல் நான் போறேன். ஸோ லெட் மீ சர்ச் ஃபார் காப்பி. இப்போ நான் காப்பின்னு சர்ச் பண்ணோன்னே எனக்கு காப்பின்ற மாடியூல் லிஸ்ட்டுக்கு போகும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க காப்பின்றதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க காப்பி பண்றதுக்கான பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். என்ன பண்றேன், ஜஸ்ட் அந்த கோடை அப்படியே இங்க இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்டென்டேஷன் தப்பா இருக்கு, சரி பண்ணிடுறேன். இப்போ நமக்கு ஓனர் குரூப் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, ஜஸ்ட் எல்லாம் ரிமூவ் எவ்ரிதிங். மோடுன்றது என்னது, நீங்க என்ன மோட்ல நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஃபைல் காப்பி பேஸ்ட் பண்றீங்க. என்ன பண்றேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 400 கொடுக்கலாம், இல்லை 777 கொடுக்கலாம். CHMOD நம்ம கொடுப்போம் பாத்தீங்களா, அதே தாங்க. CHMOD அப்படின்றதுல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த நான் மோட இங்க நான் செட் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் அண்ட் டெஸ்டினேஷன், சாரி சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், மை பேட். சோர்ஸ்னா எங்கிருந்து உங்க ஃபைலை காப்பி பண்றீங்க, டெஸ்டினேஷன்னா எங்க உங்க ஃபைலை பேஸ்ட் பண்றீங்க, அவ்வளவுதாங்க சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்ற மீனிங். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சோர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப சோர்ஸ்ன்றது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். சோர்ஸ்ன்றது என்ன மெஷினை குறிக்கும், டெஸ்டினேஷன்ன்றது என்ன மெஷினை குறிக்கும். சோ யாருன்னா சொல்லுங்க பாப்போம். சோர்ஸ் வந்து மாஸ்டர். சூப்பர். சோ சோர்ஸ்ன்றது மாஸ்டர், டெஸ்டினேஷன்ன்றது ஸ்லேவ் ஆர் உங்களோட ரிமோட் மெஷின்ஸ், அவ்வளவுதாங்க. சூப்பர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கிளாஸ்ல ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவுமே அன்சிபிள்ல சோர்ஸ்னா மாஸ்டர், டெஸ்டினேஷன்னா ஸ்லேவ். அப்போ மாஸ்டர்ல இருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி நம்ம ஸ்லேவ் மெஷின்ல போட போறோம். எத்தனை ஸ்லேவ் இருக்குன்னா எல்லா ஸ்லேவ்லையும் 3 நாள் எல்லா ஸ்லேவ்லையும் நம்ம பேஸ்ட் பண்ண போறோம், அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சோர்ஸ் எங்க இருக்கு, என்னோட ஃபைலு என்னோட மாஸ்டர் மிஷின்ல போறேன். ஓ நம்ம நெட் சேஞ்ச் பண்ணோம்ல, EC2 யூசர் ஸ்கிரீனை கிளியர். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா LS-எல்லாத்தையும் கொடுத்துறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ண index.html ஃபைல் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த index.html ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க Ansible கிளாஸ் day 1 இருக்கு. நான் என்ன பண்றேன், day 2 version 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹலோ Ansible கிளாஸ் day 2 version 2.0 அப்படின்ற டேட்டாலாம் ஆட் பண்ணியாச்சு. என்ன பண்றேன், ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டைரக்டரியில தான் நம்மளோட சோர்ஸ். இதுல என்னென்ன பேர் இருக்கு, index.htmlன்ற பேர்ல எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஃபைல் நேம் கொடுக்கலனா இந்த டைரக்டரியில என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். நான் ஸ்பெசிஃபிக்கா ஃபைல் நேம் கொடுத்தனால அந்த ஃபைலை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணு அப்படின்ற மீனிங். இப்போ நான் சோர்ஸ் ஹோம் EC2 யூசர் index.html நம்ம கொடுக்குறோம். டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன்னா என்ன காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் நீங்க காப்பி பண்ணணும் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வேறு www yes, so please mute yourself guys, thank you. So இப்போ நம்ம
என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்ம எங்க இருந்து எங்க காப்பி பேஸ்ட் பண்றோம். ஸோ இது என்னோட சோர்ஸ் மிஷினு, இது என்னோட டெஸ்டினேஷன் மிஷினு, மோடு 777 நமக்கு சர்வீஸ். அவ்வளவுதாங்க. சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு YAML ஃபைலை நம்ம எழுதி முடிச்சாச்சு. காப்பி பேஸ்ட் தான் பண்ணோம் எல்லாமே. பிகாஸ் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஸோ டெஃபினட்டா அன்சிபிள்ல எல்லா டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி தான் கோடிங்லாம் எழுதுவாங்க. அப்ப நம்ம அடிக்க பழக பழக நமக்கு என்ன ஆகும்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான் ஈஸியா இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ என்ன பண்றேன்னா இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட மாஸ்டர் மிஷின்ல போயிட்டு VI basic.yaml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் மோட்ல போயிட்டு இந்த டேட்டாவை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம விஸ்வல் ஸ்டுடியோ கோட்ல கோடை ரைட் பண்ணிட்டு நம்மளோட மாஸ்டர் மிஷின்ல வந்து இந்த கோடை ரன் பண்ண போறோம். எப்படி ரன் பண்ணலாம்? ansible-playbook. ஸோ ansible-playbook அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா -i slaves.txt. ஸோ நம்ம ஆல்ன்னு இப்ப கொடுக்க தேவையில்லை. ஏன் ஆல்ன்னு கொடுக்க தேவையில்லை? நான் உள்ளேயே நான் ஆல்ன்றதை நான் கொடுத்துட்டேன் அந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ ansible-i slaves.txt இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோ. ஏன்னா அந்த ஃபைலுக்குள்ள தான் எனக்கு என்ன இருக்குன்னா IP அட்ரஸஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்தாச்சு. ஃபைனலா என்ன ஃபைல் ரன் பண்ணும்? basic.yaml ஃபைலை ரன் பண்ணு. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட YAML ஃபைலை ரன் பண்ணும். எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் செக் பண்ணுது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணோன்னே நம்ம இப்போ ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி. அந்த ஹெட்டிங்கை கொடுத்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுது. அடுத்து என்ன பண்றோம்? ஸ்டார்ட் சர்வீஸ் HTTPD இஃப் நாட் ஸ்டார்டட். அப்போ எனக்கு HTTPDன்ற சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. 3 மிஷின்லும் போய் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு காப்பி ஃபைல் வித் ஓனர் அண்ட் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்மிஷன்ஸ் படி நம்ம காப்பி பண்றோம். எனக்கு இங்க ஃபைல் காப்பி பேஸ்டும் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம கோடை ரன் பண்ணியாச்சு. அப்ப மீனிங் இப்ப என்னோட ஸ்லேவ் மிஷின் நான் எதை வேணாலும் ஓபன் பண்ணி நான் பாத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்லேவ் மிஷின் ரேண்டமா நான் ஹிட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றேன், இன்ஸ்டன்ஸ் சம்மரியில வித் மீ பேஸ்ட் IP அட்ரஸ் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு Ansible கிளாஸ் day 2 version 2.0 அப்படின்ற நான் என்ன டேட்டா கொடுத்துருந்தேனோ அந்த டேட்டா எனக்கு விசிபிள் ஆகுது. அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள். நீங்க என்ன மிஷின் ஓபன் பண்ணி செக் பண்ணலாம். 3 மிஷின்லயும் எனக்கு HTTPDன்றது எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கும். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஒரு பிளே புக் எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பிளே புக் நம்ம எழுதலாம். அது எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நான் கேட்கறேன். இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்ம முதல் பிளே புக் நம்ம சிம்பிளா எழுதியிருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பண்ண அதே டாபிக்கை நம்ம எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிளே புக்ல எக்ஸ்ட்ராவா ஒரு டாபிக் லேர்ன் பண்ணலாம். அந்த டாபிக் பேரு லூப். என்ன பண்ண போறோம், நம்ம லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் லேர்ன் பண்ண போறோம். ஸோ வாட்ஸ் லூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு let us say we are going to install multiple things. எனக்கு PHP இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், MySQL இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், Unzipன்னு ஒரு டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், HTTP_present அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்ப எனக்கு இந்த 4 டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், புதுசா நம்ம ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவ். எங்க சேவ் பண்ணணும்? டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்ன பேர்ல? எனக்கு loop.yaml அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூப் தானே படிக்க போறோம். ஏதோ ஒரு பேரு கடைசியில .yamlன்றதை மட்டும் கொடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப நான் loop.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிட்டேன். டன். இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கோட் எழுதுறேன். இங்க இருக்கிற அதே டாஸ்க் பேசிக்குங்க, இதை மாத்தவே போறது இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு டாஸ்க் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் டாஸ்க் என்ன பண்ண போறோம்னா, இப்ப என்னோட ரெக்குவயர்மெண்ட் எனக்கு 4 இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். PHP, MySQL, Unzip, HTTP presentன்னு சொல்லிட்டு 4 இதையும் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நம்ம லாஸ்ட் இதுல யூஸ் பண்ண மாதிரியே இந்த M மாடியூல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்குவேன். நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம இங்க மாடியூல் நம்ம இதை பேஸ்ட் பண்ணுவோம். இதே கூட நான் என்ன பண்ணுவேன்னா, காப்பி பண்ணி நான் இப்ப 4 வாட்டி நான் பேஸ்ட் பண்ணேன்னா, இங்க HTTPDக்கு பதிலா MySQL, இங்க PHP, நம்ம இங்க ஒன்னொன்னா கொடுக்கலாம். ஆனா இது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, கோடு தான் பெருசாகும். ஒரே விஷயத்தை நம்ம எதுக்கு நம்ம திருப்பி எழுதணும். ஸோ அதுக்காக we have a topic which is called as loop அப்படின்னு. லூப்னா என்னன்னா, இந்த இப்ப நான் ஒரு திருப்பி அதே சர்வீஸ் தான் யூஸ் பண்றேன். நீங்க என்ன பண்ணலாம், லூப் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் லூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் லூப்ல என்ன பண்றேன், PHP அப்படின்றத நான் கொடுக்குறேங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் PHP எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகணும், அடுத்து MySQL இன்ஸ்டாலேஷன் ஆகணும், அதுக்கடுத்து Unzip அப்படின்ற இன்ஸ்டாலேஷன் ஆகணும், அதுக்கடுத்து HTTP
present அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டலேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்க 4 இன்ஸ்டலேஷன் பண்றதுன்னா இங்க லூப் கடியில் எழுதிடுறேன். இங்க MySQL இருக்கு பாத்தீங்களா, இதை எரேஸ் பண்ணிட்டு நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்டாக்ஸ் மூலம் எழுத போறோம். என்ன சின்டாக்ஸ்னா ஐட்டம், இங்க ஒரு டபுள் கோட்டு, இங்க ஒரு டபுள் கோட், நான் 2 வாட்டி கொடுத்துட்டேன், ஒரு டபுள் கோட், அவ்வளவுதாங்க. இப்ப என்ன ஆகும்னா இந்த PHPன்றது இந்த இடத்துல போய் உட்காரும், MySQLன்றது இங்க போய் உட்காரும், unzipன்றது இங்க போய் உட்காரும், HTTP presentன்றது இங்க போய் உட்காரும். அப்ப இந்த எம்ன்ற சர்வீஸே 4 வாட்டி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா 4 விஷயம் இருக்கிறதுனால எனக்கு 4 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னு நாங்க பேரு ஹெட்டிங்க மாத்திக்கிறோம். ரைட், அவ்வளவுதாங்க. இது இப்படிதான் எழுதணுமா? எஸ், இது யாமலோட சின்டாக்ஸ், இது நம்ம மாத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ்ல நீங்க எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டூல்ஸ் 1 by 1 இங்க போயிட்டு உங்களுக்கு செட் ஆயிரும். அப்படிதாங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் லூப் அப்படின்ற ஒரு டாபிக். இப்ப நம்ம லூப்ன்றத லேர்ன் பண்றதப்பவே நம்ம அன்சிபிள்ல இன்னொரு வார்த்தையை நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்சிபிள் இஸ் மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அன்சிபிள் இஸ் ஐட்டம் பொட்டன்ட், IDEMPOTENT. என்னங்க 2 வார்த்தையுமே புதுசா இருக்கு. ஸோ 2 நம்ம என்னன்னு இப்ப லேர்ன் பண்ணலாம். அது லேர்ன் பண்ற இது நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட மாஸ்டர் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அங்க போவோம். ஸ்கிரீனை கிளியர் பண்ணலாம். VI நம்ம loop.yaml அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு புதுசா ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். நீங்க இதுல ஏதாவது ஒரு இந்த இன்டென்டேஷன் ப்ராப்ளம் இல்ல ஏதாவது தப்பா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடை ரன் பண்ணும்போது அழகா அதுவே சொல்லிடும் நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றேன், அன்சிபிள் பிளேபுக் -i slaves.txt நம்ம என்ன பண்ணுவோம், loop.yaml ரன் பண்ணுவோம். மொத்த அன்சிபிள்ல 3 கலர் இருக்குங்க. என்னென்ன கலர்னா நீங்க ரன் பண்ணும் போது உங்களுக்கு 3 கலர் ப்ரொடியூஸ் ஆகும். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கிரீனு, 1 yellow, இன்னொன்னு ரெட். ஸோ கிரீன் எப்போ வரும்னா ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்கு, நீங்க திருப்பி அதே இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா அது என்ன பண்ணும்னா ஸ்கிப் பண்ணிடும், திருப்பி எனக்கு புதுசா இன்ஸ்டாலேஷன் பண்ணாது, அப்பதான் கிரீன் வரும். அப்படின்னா எக்ஸாம்பிள், இப்போ நான் HTTPD நான் இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட் ரன் பண்றேன், ஆனால் ஆல்ரெடி தான் என்னோட சர்வர்ல HTTPD இருக்கே, அப்ப எனக்கு கிரீன் கலர்ல வரும். அப்படின்னா நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஓகேன்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல வரும். எப்ப எல்லோ கலர்ல வரும்னா நீங்க புதுசா ஏதாவது ஒரு டூல இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்க, ஒரு ஃபைல் மாடிஃபை ஆயிருக்கு, அப்ப மட்டும் என்ன வரும்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல வரப்போகுது. அப்ப எல்லோ கலர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இங்க என்னன்னா, ஸோ கிரீன் கலர்ன்றது நம்மளுக்கு ஓகே, இந்த எல்லோன்றது என்னன்னா நம்மளுக்கு சேஞ்ச், புதுசா ஏதோ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெட்ன்றது நமக்கு என்னன்னா ஃபெயில்டு, அப்படின்னா கோட் ஒர்க் ஆகல. எதுக்கு நான் இது நான் சொல்லி தரேன்னா, இப்ப பாருங்க, இப்ப நம்மளோட மாஸ்டர் மிஷின்ல போயிட்டு இந்த loop.yaml நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு 3 மிஷின்லயும் போயிட்டு PHP இன்ஸ்டாலேஷன் பண்ணும், MySQL இன்ஸ்டாலேஷன் பண்ணும். PHPன்றது இல்ல, அப்ப எனக்கு என்ன ஆகும்னா எல்லோ கலர்ல வருது, இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். MySQL இல்ல, அப்ப எனக்கு திருப்பி எல்லோ கலர்ல வரும். Let's wait for a few seconds. ஓகே, எல்லோ கலர்ல வருது, அப்படின்னா சேஞ்ச்ட் அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் எனக்கு அன்சிப்ன்றது ஆல்ரெடி இருக்கணும், அப்ப எனக்கு கிரீன் கலர்ல வருது. HTTP present அப்படின்னு ஒரு பேக்கேஜே கிடையாது, அதனால எனக்கு என்னன்னா அவுட்புட் ரெட் கலர்ல வருது. அப்ப எனக்கு 3 ஃபீல்டு இதெல்லாம் ஓகே, அப்ப ஆல்ரெடி அன்சிப்னு உள்ள இருக்கு, அப்ப எனக்கு இது ரன் பண்ணும்போது எனக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி வருது. அப்ப இதுதாங்க நம்மளோட அன்சிபிளோட கான்செப்ட். இப்ப நமக்கு இந்த ஐடம் பொட்டன்ட், மியூட்டபிள் அப்படின்ற வார்த்தை எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா, இதெல்லாம் என்னங்க அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க லெட்டர்ஸே இப்ப நம்ம அன்சிபிள் கோட நம்ம இப்படி எழுதுறோம், இப்ப நம்ம இந்த basic.yaml எழுதுறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இந்த index.html ஃபைலை நான் சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் index.html மட்டும் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் இன்னைக்கு நம்ம அவுட்புட் என்ன இருக்கு index.html இருக்கு, நம்மளோட வெப்சைட் வெப் ப்ரௌசர் போகும், நம்ம ஏதாவது ஒரு எடுத்துக்கலாம். let me copy this instance summary public IP address. இப்ப நான் பேஸ்ட் பண்ணனா எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் வருது. So which is hello ansible class day 2 அப்படின்னு. இப்ப திடீர்னு எனக்கு புதுசா கண்டென்ட்ல ஆட் பண்றாங்க, அப்ப எனக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் மாஸ்டர்ல இருந்து என்னோட ஸ்லேவ் மெஷினுக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம பண்ணது ஆக்சுவலா டிப்ளாய்மெண்ட் தான், ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி இந்த சர்வர்ல மாஸ்டர்ல மெஷின்ல இருக்கிற டேட்டாவை நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டினே இது சொல்லலாம். அப்ப புதுசா இன்னொரு டிப்ளாய்மெண்ட் பண்றோம். அப்படி நான் புதுசா டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது நான் மறுபடியும் ஒரு புது பிளே புக் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதவே தேவையில்லைங்க. நீங்க இருக்கிற பிளே புக்கை நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனா இந்த பிளே புக்ல தான் எனக்கு அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் பண்றது, சர்வீஸை ஸ்டார்ட் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கே, அப்ப இதுதான் என்ன அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்சிபிள் இதனாலதான் அவங்க ஐடம்பொட்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வாட் இஸ் ஐடம்பொட்டன்ட்னா என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இன்டர்வியூ இது கேட்பாங்க, அன்சிபிள் இஸ் ஐடம்பொட்டன்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்டர்வியூ கொஸ்டின். அன்சிபிள் இஸ் ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஐடம்பொட்டன்ட்னா என்னன்றது நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? ஓகே, ஸோ இங்க நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. An idempotent operation is one that can be applied multiple times without changing the result beyond the initial application. இப்படி நம்ம இதை கொடுக்கறதுக்கு பதிலா வெறும் ஐடம்பொட்டன்ட் நான் சர்ச் பண்றேன். அன்சிபிள் ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஐடம்பொட்டன்ட்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அந்த வார்த்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே டெக்னிக்கலாவே இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ நீங்க இந்த கோடை திருப்பி ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு ஓகேன்னு வந்துச்சு பாத்தீங்களா? இப்போனா மீனிங் என்னன்னா, நான் இன்ஸ்டாலேஷன் பண்றேன், சர்வீஸை ஸ்டார்ட்டும் பண்றேன், இது எனக்கு புதுசா மறுபடியும் எனக்கு ரீஸ்டார்ட் பண்றது அப்படிலாம் இருக்காது. ஆல்ரெடி இந்த ஸ்டேட் அப்படியே தான் இருக்கா. இப்ப நம்ம திருப்பி இந்த அன்சிபிள் ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்றதுனாலும் எனக்கு எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ முன்னாடி ரன் பண்ண கோடு இப்பயும் எனக்கு சேமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்ககிட்ட கேள்வியை கேட்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேம் இதே கோடை நான் திருப்பி ரன் பண்றேன். நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்குவோம். CLEAR திருப்பி நான் என்ன பண்றேன்னா, இதே கோடை நான் ரன் பண்றேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, எனக்கு எத்தனை கிரீன் கலர், எத்தனை எல்லோ கலர், எத்தனை ரெட் கலர் வரும்? எல்லாமே கிரீன் கலர், ரெட் கலர் மட்டும் தான் சார். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் PHP கிரீனா எல்லோவா? கிரீன், PHP கிரீன், MySQL கிரீன், unzip கிரீன், இன்னொன்னு வந்து ஃபெயில்டு, HTML_present வந்து ஃபெயில்டு. இதுதாங்க ஐடம்பொட்டன்ட். ஸோ வெரி சிம்பிள். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மீனிங் ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சேஞ்சுன்னு வந்துச்சு, அடுத்த வாட்டி நம்ம ரன் பண்ணும்போது அன்சிபிள் புதுசால அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணாது. அப்போ திருப்பி உங்க கமாண்ட் அடிக்கிறாங்களே, அப்ப எனக்கு புதுசா வந்து எரர் ஏதாவது அடிக்குமானா நோ. இதுதான் ஐடம்பொட்டன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். இதை நீங்க இன்டர்வியூருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஒரு 2-3 லைனை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அன்சிபிள்ல நம்ம எழுதுற பிளே புக்கே நம்ம என்னன்னா, கணேஷ் இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம், அன்சேஞ்ச் இன் வேல்யூ ஃபாலோவிங் மல்டிப்ளிகேஷன் பை இட் செல்ஃப். இது யாருக்கு புரியும் சொல்லுங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா. ஸோ நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ்ல இன்டர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் ஐடம்பொட்டன்ட்னா என்னன்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம இந்த டெஃபினேஷனை மனப்பாடம் பண்ணி எல்லா டூல்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்வியூ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்வியூல நீங்க எப்படி பேசணும்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், அந்த இன்டர்வியூருக்கு எதுவுமே தெரியாது, நீங்க அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நீங்க அவங்க ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கணுமே. ஸோ ஆன்சர் நான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஐடம்பொட்டன்ட்னா என்னன்னு நீங்க கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாத்தீங்களா. நான் டெஃபினேஷன் நான் சொல்லவே இல்லை, மனப்பாடம் பண்ணிட்டு இதாங்க டெஃபினேஷன், இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நம்ம அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதே மாதிரி தான் நீங்களும் இன்டர்வியூல ஒரு ப்ரெசன்ஸ். இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் S3 அப்படின்னு அவன் கேட்டானா இன்டர்வியூவர், நீங்க போயிட்டு S3 இஸ் ஸ்டோரேஜ் காம்பனன்ட். ஸோ நம்மளுக்கு இப்போ வர்ச்சுவல் ஸ்பேஸ் அவங்க பக்கெட் கிரியேட் பண்ணலாம், அதில் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், இப்படி நம்ம ஒரு 2 லைன்ல நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா ஸோ தட் ஒன்ட் பி எனஃப். நீங்க எப்படி S3 எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அந்த இன்டர்வியூருக்கு S3னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருக்கணும். ஸோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்சர் பண்ணும்போது ஒரு லைன்ல ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நான் ஒரு லைன்ல ஆன்சர், ஏன்னா உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுமே அப்படின்ற மென்டாலிட்டியில நம்ம பேசவே கூடாது. எப்பவுமே யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் கிளியர்லி வாட் இஸ் S3. ஸோ S3ன்றது ஒரு ஸ்டோரேஜ் காம்பனன்ட். நம்ம கூகுள் டிரைவ் மாதிரி S3ன்றது ஒரு நமக்கு AWS ஒரு சர்வீஸ் அவைலபிளாக இருக்கு, அதில் நீங்க வர்ச்சுவலி எவ்வளவு ஸ்பேசஸ் வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். S3ல ஒரு ஃபைலோட சைஸ்ன்றது 5 TB மேல இருக்க முடியாது அப்படின்ற நீங்க உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ஒரு மினிமம் 1 minute அது நமக்கு மினிமம் சொல்றோம். ஸோ மினிமம் 1 or 2 minutes அது நீங்க S3 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு லைன்ல நீங்க ஆன்சர் கொடுக்கவே கூடாது, எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி. So think the interviewer does not know anything and you have to explain it. இப்படிதான் நம்ம ஆன்சர் டிப்ளாய் பண்ண போறோம். சேம் இப்போ ஐடம்பொட்டன்ட்ன்றது என்னன்னா, இப்ப நான் எத்தனை வாட்டி இந்த பிளே புக் ரன் பண்ணாலுமே நான் ஒரு வாட்டி இதை எழுதிட்டேன்னா அடுத்த வாட்டி நான் இதே பிளே புக்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக. எனக்கு மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ணாது, மறுபடியும் இந்த ஃபைல் எதுவும் சேஞ்ச் பண்ணாது, எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடும்.
இந்த ஸ்கிப்பிங் டெண்டன்சி தான் மியூட்டபிள் அண்ட் ஐடம்பொட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா நீங்க டெராஃபார்ம்னு ஒன்று படிப்பீங்க. அந்த டெராஃபார்ம் வந்து இம்மியூட்டபிள். அதுனா அர்த்தம் என்னங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ டெராஃபார்ம்ன்றது என்ன பண்ணோம்னா, ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் டெராஃபார்ம் வச்சு, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சேஞ்ச் பண்றீங்க, செக்யூரிட்டி குரூப் ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்றீங்கன்னா, டெராஃபார்ம் என்ன பண்ணும்னா அந்த இன்ஸ்டன்ஸை டெலீட்டே பண்ணிட்டு புதுசா தான் ஒரு வாட்டியும் கிரியேட் பண்ணும். ஏன்னா டெராஃபார்முக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு மாடிஃபை பண்ண தெரியாது. அன்சிபிள் மாதிரி அன்சிபிள் என்ன பண்ணும்னா புதுசா நமக்கு டெலீட்லாம் பண்ணாது. ஒரு வாட்டியும் நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கும் இந்த ஸ்டெப். இதுதான் அன்சிபிள். ஐடம்பொட்டன்ட்ன்ற வார்த்தைக்கு இதான் மீனிங். நீங்க டெராஃபார்ம் படிக்கும் போது இம்மியூட்டபிள்னா என்னன்னு படிப்பீங்க. ஒரு ஸ்மால் சேஞ்ச் டெராஃபார்ம்ல பண்றீங்களா, அது அந்த சர்வீஸே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசா தான் கிரியேட்டே பண்ணும். அதுதான் டெராஃபார்மோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இது அன்சிபிளோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போதைக்கு நம்ம அன்சிபிள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சிம்பிளி அன்சிபிள் இஸ் ஐடம்பொட்டன்ட். அப்போ ஆல்ரெடி இருக்கிற சர்வீஸ் ஆல்ரெடி இங்க இருந்துச்சுன்னா அது ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடும். அவ்வளவுதாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2 பிளே புக் நம்ம எழுதியிருக்கோம். என்ன பிளே புக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு நம்ம HTTPன்ற சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கும், 2வது லூப் அப்படின்ற கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணி ஐடம்பொட்டன்ட்னா என்னன்றத நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெருசான ஒரு டிப்ளாய்மெண்ட் நம்ம இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணலாம். என்னன்னா நம்ம அன்சிபிள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அந்த ஜென்கின்ஸை ரன் பண்ணி அந்த போர்ட் நம்பரும் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு ஸ்லேவ்ஸ்ல போயிட்டு எனக்கு ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா அப்ப அன்சிபிள் நம்ம பிளே புக் எழுதலாம்ல, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் நான் என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம எழுத போறோம். இதுதான் நம்மளோட அடுத்த சினாரியோவா இருக்க போது. ஃபார் த நெக்ஸ்ட் half an hour or 45 minutes அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் அன்சிபிள் பிளே புக்ஸ் டு இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இன் அவர் ஸ்லேவ் மெஷின்ஸ். அது எப்படி அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேன் டு ஆஸ்க் மீ கைஸ். HTTP பிரசன்ட்னு ஒன்று இருக்கா? நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கான்னு. இப்படி ஒரு பேக்கேஜ் கிடையவே கிடையாதுங்க. நான் சும்மா ஒரு பேருக்கு நீங்க இங்க ABCDன்னு கூட கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அப்படி ஒரு பேக்கேஜ் இந்த இன்ஸ்டாலேஷன் ஆகும், சேஞ்சுன்னு வரும். இப்படி ஒன்று இல்லவே இல்லையே, அதனாலதான் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ ஃபெயில்டு மீனிங் HTTP பிரசன்ட்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை, ஒரு பேக்கேஜே இல்லை எம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க HTTPDன்னு கொடுப்பீங்க. ஸோ அந்த அதெல்லாம் ஒரு பேக்கேஜஸ் இருக்கு. HTTP பிரசன்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுக்காக தான் அப்படி ஒரு ஃபெயில்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள். Any other doubts? Sorry, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு மோட் 777 கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு என்ன அந்த 777 என்ன? CHMOD தெரியுங்களா சார்? CH ஆமா ஆமா. அதுல 777 மீனிங் என்ன? ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்.